உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது அடர்னல். இந்த அடர்னல் அப்படின்னா என்ன? இந்த உறுப்பினுடைய ஃபங்க்ஷன் என்ன? இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்படின்னா இது கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு கிளாண்ட் தான். இது சாதாரணமாக நினைத்தாலும் இது ரொம்ப முக்கியமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு கிளாண்ட். இந்த அடர்னல் கிளாண்டுக்கு நாளம் இல்லாத சுரப்பின்னு சொல்கிறாங்க. அண்ணீரக சுரப்பி அப்படின்னும் இதுக்கு பேர் உண்டு. நாளம் இல்லாத சுரப்பினா அதில் எந்த ஒரு நாளங்களும் இல்லாமல் இது டைரெக்டாக ரத்தத்தில் கலக்கக்கூடிய ஒரு சுரப்பி. சரி, இது என்னென்ன பயனளிக்கும்? இது எங்கே இருக்குது அப்படின்னா சிறுநீர் பைக்கு மேலே, அதாவது கிட்னியினுடைய மேலில் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ளே இருக்கிறது இருக்குது. அதை உங்களுக்கு படத்திலே நான் காட்டுகிறேன். இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் என்னென்னா இது இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் அதை சீராக வைத்து கொள்கிறதுக்கு இது மிகவும் முக்கியமானது. அதுவும் இல்லாமல் இதில் அட்ரலின் அப்படின்ற கார்டிசோல் இந்த மாதிரி உள்ள போன்ற முக்கியமான ஹார்மோன்களை இது உற்பத்தி பண்ணுகிறதுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது. ஸ்டைராய்டு அதே மாதிரி அதை உற்பத்தி பண்ணுறதுக்கான மேக்சிமம் இதனுடைய வேலை உண்டு. இது ஒரு எண்டோக்ரைன் கிளைண்டுன்னு சொல்லலாம். எண்டோக்ரைன் கிளைண்ட்னா இது டைரெக்டாக ரத்தத்தில் கலக்கிறது. இதுக்கு எந்த ஒரு நாளங்களும் கிடையாது, சர்க்குலேஷன் கிடையாது. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரெகுலேட் த மெட்டபாலிசம் அண்ட் பிளட் சுகர், கண்ட்ரோல் பிளட் ப்ரெஷர், சால்ட், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுகிறதுக்கு முக்கியமான ஒரு கிளாண்டு. இதனுடைய காமனான டிசீஸெல்லாம் என்ன, வியாதிகள் என்ன வர்றதுக்குன்னு சொன்னால் காமனாக நம்ம பார்க்குறது இருந்தால் இது அடிசன் டிசீஸ்ன்னு சொல்லலாம். இது குஷன் சொல்லலாம். அதனுடைய சிம்டம்ஸு ஏற்படுத்தலாம். அது மாதிரி கன்ஜினண்டல் அதை ஏற்படுத்தலாம். அடர்னல் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ள ஹைபர்பீலியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி சின்ன வியாதிகள், பலவீனங்கள் இதில் ஏற்படுவதற்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு அக்குப்ரெஷர் பாயிண்ட் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கவனமாக வைத்து கொள்கிறதுக்கு நம்ம ஃபுட்டுலேயும் சில ஆல்டர்னேட்டிவ் காரியங்கள் செய்யலாம். இது வேறு பெரிய ஒரு விஷயங்கள் இல்லை. அஸ்வகந்தா ஆயுர்வேதிக்கா இதில் நீங்கள் சாப்பிட்றது மிகவும் நன்மை பயக்கும். அதுவும் இல்லாமல் அம்லா என்ற நெல்லிக்காய், விட்டமின் சி, துளசி, கோகனட்டு, அது மாதிரி க்ரீன் லீவ்ஸு, கம்பு திணை, இந்த மாதிரி காரியங்கள், கோகோனட் வாட்டர், இதை நீங்கள் சாப்பிடுகிறதுக்கு மிகவும் நல்லது. இந்த கிளாண்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல காஃபி அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுவும் இல்லாமல் அதிகமாக அதை காஃபி அருந்துவதை விட்டுவிடுங்கள். ஏன்னா இந்த அடலினுக்கு நமக்கு மிகவும் முக்கியமாக தாதுப்பொருள் கிடைக்கிறதெல்லாம் இந்த காஃபினாலே அது சிதைவு விட்டு போகிறது. அதுவும் இல்லாமல் சர்க்கரை, ரெண்டாவது பதப்பட்ட எந்த ஒரு பதத்தப்படுத்த பேக்கடு ஐட்டம்ஸ் அதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இப்படி வகையில் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் உடல்நிலை மிகவும் சுகமாக இருக்கும். இப்போ இந்த அடர்னலில் ப்ரெஷர் எங்கே கொடுக்கலாம்? இது ஃபஸ்ட்டு எந்த ஒரு நோய் ஆகிறதுக்கு முன்பாக சரி, பாக்கி உள்ள அவயவங்கள் வேலை செய்கிறது சரி, இதுவும் ஒரு முக்கியமான விஷயனால ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கை விரலை பாருங்கள். இந்த 2 விரல்களுக்கும் இடையில் இந்த இடத்துல, இந்த மேடு மாதிரி இருக்கிற இந்த இடத்துல நீங்கள் அடர்னல் இதை ப்ரெஷர் இருக்கலாம். இது மேக்ஸிமம் இந்த சுகர் பேஷண்ட்டுகள்லாம் இருக்கிறாங்களே, சுகர் பேஷண்ட்டுகள் நம்ம பேங்க்ரியாஸ்க்கு இங்கே கொடுக்குறோம். ப்ரெஷர் கொடுக்கும்போது இங்கே இருக்க இந்த அடர்னலும் ப்ரெஷர் கொடுக்குறது மிகவும் நன்மை பயக்கும். ரொம்ப சப்போர்ட்டிங் இது. இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் எப்பயும் சொல்லப்படுறது பிடி டூட்டில் எப்பயுமே நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க, நல்லது. அதே மாதிரி இந்த விரலில் இந்த மேலே காண்பிக்கப்பட்டிருக்கு அடர்னல் பாயிண்ட்டு நம்பர் 28, இதை ப்ரெஷர் கொடுங்க. அது மாதிரி பிடி டூட்டு ப்ரெஷர் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் கிட்னி நம்பர் 3, இப்போ நான் படத்தில் காட்டுற மாதிரி இந்த இடத்துல கிட்னி நம்பர் 3, இதையும் நீங்கள் கண்டினியூவாக ப்ரெஷர் பண்ணுங்கள். இது உங்கள் இல்லற வாழ்க்கைக்கும் மிகவும் மன அழுத்தம் இல்லாமல் நல்ல ஒரு சுகத்தையும் சந்தோஷத்தையும் தரும். நீ அடுத்த புள்ளிகளோடு கூட நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் இந்த விவாதத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் அல்லது கேள்விகள் உண்டானால்
இல்லை இது புரியல அப்படின்னாலும் கூட நீங்கள் என்னுடைய இந்த கீழே கொடுக்கப்பட்ட இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் காண்டாக்ட் செய்யலாம். முழுமையாக ஒத்துழைப்பு நான் உங்களுக்கு தருகிறேன். மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் இதை பிரயோஜனமாக அனுப்பி கொடுங்கள். நன்றி, வணக்கம்.